என் பேர் மாரியம்மா சக்திவேல். என்னோட வயசு 48 வயசு. எனக்கு கிளீனிங் ஜாப்பில் நான் வரும்போது எனக்கு வயசு ஒரு 26 இருக்கும். 26 வயசில் எனக்கு அனுபவம் இல்லைல்ல. இப்போ என்னோட குடும்ப சூழ்நிலையில் தான் நான் என் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்னு சொல்லி ஒரே மன நிலையில் தான் நான் இருந்தேன். அதனால் அதை நான் எதுவுமே பொறுப்பு படுத்திக்கல. நான் என்னோட வேலைக்கு நான் நேர்மையாக இருக்கேன். என் பேர் பாக்கியம் கரிச்சியப்பன், 60 வயசு. நான் முத வரப்போ 40 வயசில் கிளீனர் வேலைக்கு வந்தேன். இப்போ நான் 20 வருஷமாக கிளீனர் வேலை செய்கிறேன். வீட்டுக்காரர் உடம்பு முடியாமல் இறந்துட்டார். ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்துருச்சு. வீடு வாங்கிட்டேன், வீட்டு காசு கட்டணும், பிரச்சனையாயிடுச்சு. அதனால தான் நான் வேலைக்கே வந்தேன். சுத்தி சுத்தி வந்தீக டிக்டாக் செய்ய வந்தாக. ஐயோ நிஷா, நான் இங்கே எவ்வளோ முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியலையா? தெரியுது. வேற யாராவது வச்சு செஞ்சிருக்கலாம்ல. யூ டிஸ்டர்பிங் மை வியூவர்ஸ். இதுவும் முக்கியமான வேலை தான். கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ். யாரும் சொல்லி கொடுக்கலையா? அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம எபிசோட் ஆரம்பிச்சிருச்சு. இன்ட்ரோலிங் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் ஆர்கனைசேஷனில் மீட் பண்ணுமே. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நோ ரெஸ்பான்சிபிலிட்டியா? யாரு? நான் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேன்னா? இன்ட்ரோலிங் அதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா. கொடுத்தாச்சா? நான் இங்கே இருக்கேன், அப்புறம் எப்படி? புரியலையா? இந்த அப்படி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுத்தி சுத்தி வந்தீக சுத்தம் செய்ய போறாக. அதிகாலை ஒளியில் சாலையில் செல்லும் காலடிகள், நகரத்தின் மெல்லிய வாசைகள், சொல்லுமே பல கதைகள். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் ஒரு புதிய விடியலே, ஒரு புதிய உதயமே. ஒரே இயக்கம், ஒரே இதயம், ஒரே அலையில் ஒரே உதயம். ஒரே இயக்கம், ஒரே இதயம், ஒரே அலையில் ஒரே உதயம். இனி என்றும் உதயமே. முத வரப்போ வீட்டில் இருந்ததுனால வந்ததில் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழுவாத குறையாக இருந்துச்சு. எனக்கு வேலை வந்து 7 மணிக்கு வேலை முடியுது 7:30 மணிக்கு முடியும். வீட்டுக்கு போயிட்டு சமைச்சி வச்சுட்டு மணி 9:30 ஆயிரும் படுக்க. டிஷ்யூலாம் அப்படியே எடுத்து சிங்கி மேலே கீழே அப்படியே போட்டு போயிடுவாங்க. நாங்கள் இப்போ தான் சுத்தம் பண்ணிட்டு வந்தோம். சிங்கிலாம் டிஷ்யூலாம் இப்படி போட்டு வச்சுருக்காங்களே, அது நாங்கள் சூப்பர்வைசர் வந்தால் சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போல்லாம் சுத்தம் பண்ணுங்க, நம்ம அதுக்கு தானே வேலைக்கு வந்தோம், செஞ்சுருவோம்னு செய்யும். சுத்தம் பண்ணி வச்சுருமா வெளியிலேருந்து வந்தாங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்க டாய்லெட்டு அப்படி சொல்லிட்டு போவாங்க. லீவு நாளில் வந்து குடும்பத்தோடு வீட்டில் இருந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு வெளியே போகிறதா இருந்தால் வெளியெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் மறுநாள் வேலைக்கு போகிறப்ப இன்றைக்கி வேலைக்கு போகணுமே அப்படின்னு தோணும். அப்புறம் கிளம்பிட்டுமா வேலைக்குன்னு கிளம்பிட்டுமா அந்த இது வேலைக்கு போகணும் தான் தோணும். கிளீனர் வேலை தான் செய்யணுன்னு ஆசை தான், வேறு எந்த ஆசையும் இல்லை. சூப்பர்வைசர் செய்யணுன்னு அந்த ஆசைலாம் இல்லை. இந்த கிளீனிங் ஜாப்பில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப
அசிங்கமாக இருந்தால் எப்படி அதை நம்ம செய்யணும், அதை பொறுமையாக எவ்வளோ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அதில் ரொம்ப கற்றுக்கணும். கிளீனிங் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க வரும்போது நம்ம வராதீங்கன்னு சொல்லுவோம், அவங்க வருவாங்க, மீறி வருவாங்க. நாங்கள் என்னத்துக்கு சொல்கிறோன்னா அது வந்து நீங்கள் வலிக்கு விழுந்துருவீங்க, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வராதீங்கன்னு. அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. பக்கத்தில் உள்ள டாய்லெட்டை பாய்ங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு கோவத்தில் அவங்களோட டென்ஷனில் நம்மள்ட்ட கத்திட்டு போயிடுவாங்க. நாங்கள் அந்த வேலையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். எங்கள் வேலைக்கு நான் உண்மையாக இருக்கேன் சொல்ல போனால். அவங்க அருவருப்பாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. என்னை தாழ்த்தி பேசுறது தப்பு தான். அன்னைக்குன்னு அவங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு, அப்படி அவங்க சத்தம் விட்டு போகிறாங்க எங்களை. ஏன்னா நாங்கள் எங்கள் குடும்பத்து கஷ்டத்துக்காக நாங்கள் இங்கே வேலைக்கு வந்திருக்கோம். எங்களோட பொறுமையில் நாங்கள் அமைதியாக போயிடுவோம். இப்போ படிப்படியாக ஒரு சூப்பர்வைசர் பதவியில் இருக்குது. எங்களை மாதிரி உள்ளவங்கள அவங்க தாத்தி பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தெரிய வரணும். நான் சொன்னேன், நம்மளை அவங்க அப்படியே பார்த்தாலும் கண்டுக்காதீங்க, நம்மளோட வேலை நேர்மையான வேலை. நம்ம சுத்தம் பண்ணி வச்சதுனால தான் இவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குது இந்த இடத்துல. அவங்களுக்கு புரிய வரும். அவங்க ஏசிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கோச்சிக்காதீங்க, மனம் உறைஞ்சி போகாதீங்கன்னு சொல்லி நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன். டாய்லெட் ஒன்று சாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ வந்து என்னோடய க்ளீனர்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் இறங்கி அவங்களுக்காக அதை சுத்தம் பண்ணி கொடுப்பேன். சாக்குன்னா அப்படியாப்பட்ட கொடுமையாக இருக்கும் அந்த சாக்கு. என்னோடய வேலைக்கு நான் நேர்மையாக நான் சம்பாதிக்க வந்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிஷா, எனக்கு ஒரு சந்தேகம். சிங்கப்பூர் உலகத்தில் சுத்தமான நாடுகள் பட்டியலில் 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல டென்மார்க்ல இருக்கிற கோப்பன்ஹேகன். சரி, இப்போ எதுக்கு அதுக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எதுக்கு எனக்கு? ஒரு நாடை சுத்தமாக வச்சுக்க இத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுது. ரோட் சைட் கிளீனர்ஸ், ரபிஷ் கலெக்டர்ஸ், டாய்லெட் கிளீனர்ஸ், முக்கியமாக மக்கள். ஏன்னா அவங்க தான் லிட்டர் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் என்னைக்காவது இவங்க எல்லாரும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோமா? அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எதுக்கு அந்நியன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு. என் பேர் டாக்டர் செல்வகுமார் சைமன். நான் வந்து ஒரு பாலிடெக்னிக்கல் லெக்சரராக இருக்கேன். ரெஸ்ட் ரூம் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூரில் 2014 போர்ட் மெம்பராக இருக்கேன். நான் 13 வயசுலேருந்து வாலண்டியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோஷியல் சர்வீஸ் செக்டர்லேருந்து. ஸோ நான் வந்து பார்த்தேன் எந்த செக்டரில் வந்து உதவி செய்யலான்னு. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து க்ளீனர்ஸாக இருக்காங்க. ஸோ பாட் மேட்ச்னு ஒன்று இருக்குது, வாலண்டியர் ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. இப்போ இன்வால்வ் ஆகி எப்படி நம்ம இந்த மாதிரி க்ளீனர்ஸ்க்கு உதவி செய்யலான்னு. ஸோ அதில் தான் என் பயணம் ஆரம்பிச்சது. டாய்லெட் க்ளீனர்ஸை பற்றியே பேச மாட்டோம், அவங்க உழைப்பு வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம சுத்தமாக இருக்குது இல்லை அதனால் வந்து அதை பற்றி பேசுவேன். பட் உள்ளுக்கு நான் வந்து சில க்ளீனர்ஸ் பார்க்கும்போது அவங்க நேரத்தை தள்ளி அந்த டாய்லெட்டை சொந்த வீட்டு டாய்லெட் மாதிரி பார்த்துக்குவாங்க. என்ன கேட்டால் அவங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இனி என்றும் உதயமே, இனி என்றும் உதயமே. 16 வயசுலேருந்து நீங்கள் ஒரு வாலண்டியராக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா ஒரு ஹாக்கர், அவர் எப்போதும் போய் வாலண்டியர் பண்ணுவார். ஸோ அவர் வாலண்டியர் பண்ணும்போது சம்டைம் நம்மளை டேக் பண்ணி கூட்டிகிட்டு போவார். பயணம் அங்கே தொடங்கி 2014 அந்த வருஷம் தான் RAS ஜாயின் பண்ணேன். அது பியூர்லி வாலண்டியர்ஸ் ரன். பேசிக்லி யாராச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன். அந்த தருணத்தில் தான் ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. சின்ன வயசில் பெற்றோர் சொல்லுவாங்களே, நீ நல்லா படிக்காட்டி இந்த மாதிரி வேலை தான் செய்வ, காரங்குனி ஆவ, கிளீனர் ஆவ, அதெல்லாம் பற்றி பேசும்போது ஐயோ இதை நான் எடுத்துட்டேன்னா ஃபேமிலி என்ன சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க. யூஸ்வலி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை கலாய்க்கிறதே அவனுங்க தான். ரெஸ்ட் ரூம் செய்கிற தொழில் வந்து ஒரு கரியர், ஒரு ப்ரொஃபஷன், யாரும் மதிக்காத ஒரு வேலைன்னு நினச்சிக்கிறேன். அவங்களுக்கு வந்து கிராட்டிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா அந்த சம்பளமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கரியர் ப்ரொஃபஷன் மாதிரி சம்பளம் இல்லை, பாத்வேயும் இல்லை. அதை மாற்றத்துக்கு தான் நம்ம வந்து WSK ப்ரோக்ராம் இருக்குது, இன்ஹவுஸ் ட்ரைனிங் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி நீங்கள் வந்து யாராச்சும் வந்தால் அவங்க வேலை வந்து பியாண்ட் கிளீனிங் லூ அவார்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். அது அந்த அவார்ட் வந்து அவங்கள அங்கீகரிக்கிறது. மந்திரிலாம் வருவாங்க,
அவங்க அந்த அவார்டை கொடுப்பாங்க. அவங்க வேலையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். இந்த ரெஸ்ட் ரூம் அசோசியேஷன் சிங்கப்பூர் அங்கே உங்களோட பயணம் ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி இருந்தவங்க நண்பர்கள் இல்லை உங்கள் குடும்பத்தார் ஏன் இது நீங்கள் செய்ய போகிறீங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களே கொஞ்சம் யோசிக்க வச்சாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணம் இருந்திருக்கா? இது நான் நீங்கள் சொல்லும் போது சிரிப்பு வருது. ஏன்னா வாட்டி என் கூட்டாளி சொல்லும் போது டாய்லெட் இருக்கும்போது அவன் கேட்டான், என் டாய்லெட்டும் கொஞ்சம் க்ளீனாக இல்லை, நீ பார்க்குறியான்னு. அவங்க என்ன சொல்கிறான்னா சும்மா ஒரு ரிமார்க், அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு பென்ட் பண்ணும்போது அதில் ஒரு உள்நலம் என்னன்னு தெரியுதுன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. இப்போ ஏன் மாதிரி நான் இந்த கமிட்டியில் இருக்கிறனால எங்கே போனாலும் டாய்லெட் பற்றி பேசினாலும் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. பட் என்ன கேட்டேன்னா உன் ஹைஜீனு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சுத்தமான இடத்துல நீ இருந்தால் தானே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி விமர்சனத்தை தாண்டி நீங்கள் எப்படி உறுதியாக இருந்தீங்க? நான் ஒரு ரெண்டல் வீட்லேருந்து ஆரம்பிச்சது என் பயணம். டாய்லெட்ஸ் இப்படி இருக்காது, அந்த இதாக இருக்காது, அந்த சிட் டவுனோட இருக்கும், ரவுண்டாக கீழே இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யங்காக இருக்கிறனால நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. ஆனால் அந்த யூசர்ஸ், அந்த வயசான யூசர்ஸ்லாம் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதை நான் கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா எனக்கு கிளீனர்னு கூப்பிடவே பிடிக்காது. அவங்கள கஸ்டோடியன் கூப்பிடலாம். ஒரு இடத்துல யார் வேலை செஞ்சாலும் ஒரு கஸ்டோடியனாக இருக்காங்க. அந்த டாய்லெட் அவங்க அங்கீகரிச்சாங்களா, அவங்க கஸ்டோடியன் தானே. கூப்பிடும்போது அந்த பேர் சேஞ்ச் பண்ண மேபி மக்கள் மனசில் மாற்றம், பார்வையும் மாறும். இந்த நிகழ்ச்சி மூலியமாக என்ன விதமான விழிப்புணர்வு ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இல்லாட்டி நிஜமாக நாரிடும். ஓகே, அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, என்கரேஜ்மெண்ட் என்னன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. எனக்குமே இதனால் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இதனால் இன்றைக்கும் காஃபி ஷாப்பில் இருக்கிற கழிவறைகள் அசுத்தமாக தான் இருக்குது. இதுக்கு யார் காரணம்? கழிவறை சுத்தம் செய்கிறவங்களா இல்லை பயன்படுத்துகிறவங்களா? கழிவறை சுத்தம் செய்கிறவங்கள நிறைய பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க. ஏன்? அது என்ன அவ்வளோ மோசமான வேலையா? அவங்க நமக்கு நல்லது தானே செய்கிறாங்க. என்ன பண்ணலாம் தெரியலையே. உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லையே. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் எப்படி பண்ண போகிறோம்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலையை விடுங்க, கண்ணீர் தொடங்க. நீ இப்படி சொல்லும்போது தான் பயமாக இருக்கு. அப்புறம் தம்பி ரெடியா? இல்லை, என்ன சொன்னால் மட்டும் விடவா போகிறீங்க? இவ்வளோ நேரம் டாக்டர் சைமன் கிட்ட பேசணும். அவரும் அவரோட பயணத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போது டாக்டரை கட் பண்ணிவிட்டு வெறும் சைமன், அவர் என்ன மாதிரியான ஒரு ஆள், அவரை பற்றி தெரிஞ்சுக்க தான் அவரோட 20 வருஷம் ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜய் அவர்கிட்ட பேச போகிறோம். ஹலோ விஜய். ஹலோ. நன்றி நம்ம கூட இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு. டாக்டர் சைமனில் இப்போ மிஸ்டர் சைமன் 4 வார்த்தையில் அவரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சைமன், நீங்கள் சொன்னீங்க சீரியஸான ஆள்னு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்க அவர் சீரியஸாகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார். ரொம்ப ஜோவியலாக எல்லாருக்கிட்டையும் வெரி ஈஸிலி கனெக்ட் பண்ணிடுவார். ஒரு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா அப்போ தான் அவர் சீரியஸாக இருப்பார். இப்போ அவர் இந்த ரெஸ்ட் ரூம் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் கூட ஒரு தொண்டுலியராக இருக்கார். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டப்போ நீங்கள் அவரை கலாய்ச்சிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஒரு ஸ்பைடர்மேன். எல்லா இதிலும் செஞ்சுருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது செஞ்சுட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு படிச்சு நான் அங்கே இருக்கேன், நான் இது செய்கிறேன், நான் அது செய்கிறேன். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கே தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம் அசோசியேஷன் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு விழிப்புணர்வு, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு இருப்பார். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தேடி அந்த மாதிரி நல்லது பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச சைமன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஃபன் ஜோவியலான ஒரு ஆளுன்னு சொன்னீங்க. அதனாலே உங்ககிட்ட நான் சில ஃபோட்டோஸை காட்ட போகிறேன். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அவரோட சோஷியல் ஒர்க் ஆக்சுவலி வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அவர் அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி அவரோட ஒர்க்கர்ஸ், அவர் யார் ஹூஎவர் ஹீஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் அந்த ஃபேமிலி மாதிரி தான் பார்ப்பார். ஓகே, அடுத்த ஃபோட்டோ. ஓகே, ஸோ கோவிட் டைமில் எல்லோரும் நம்மளை தான் பாதுகாத்துக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் சைமன் என்ன செஞ்சார்னா கோவிட் டைமில் மற்றவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த எஃபெக்டட் கம்யூனிட்டிஸ்க்கு அவர் சொந்தமாக ஃபண்ட் ரேசிங் செஞ்சு அந்த என்டியூசி ஜாமான், அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஜாமான்லாம் அவரே சொந்தமாக ஒரு குரூப்பை சேர்ந்து கோவிட் டைமில் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தார். வாவ், தேங்க்யூ விஜய். உங்கள் மூலிமா டாக்டர் சைமன் பற்றி இன்னும் நல்ல ஒரு பர்சனல் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டோம். Can you share with us the founding story of the Rest Room Association and what motivated its creation? So it was founded in 1998 when the founder, Jack Sim,
heard that former Prime Minister Mr. Goh Chok Tong mentioned that toilet cleanliness is a reflection of the civic mindedness and the shared values whereby it shows the graciousness of Singaporeans. How can the public support the association to make a difference in the cleaners' lives? I think if the public can nominate good cleaners, I think that would really give them the appreciation. So I hope that when we open up the registration for cleaners to be recognized in July, nominate the cleaners of your choice. We would definitely review the standard of cleaning, competency of the cleaners, and definitely we hope that there are more public donations. These donations have always been given as a voucher to the cleaners. Thank you, Mr. Ho. It was a very insightful conversation. Thank you for inviting me. சரி, மிஸ்டர் ஹோ அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பஹா இருக்கான்ல, அவன் எப்போதுமே என்ன வச்சு நிறைய காமெடி பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு நான் அவனை வச்சு செய்ய போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? இனி என்றும் உதயமே. ஹாய், வணக்கம். சைமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வணக்கம்யா. வணக்கம். சரி, நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம பொது வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற இந்த கழிவுகளை வந்து எப்போதும் நம்மளுக்கு சுத்தமாகவே வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க செய்கிற இந்த சேவைக்காக ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன குட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்காக நான் வச்சுருக்கோம். ரெடியா? நீங்கள் ரெடியா சைமன்? ரெடி. சரி, வாங்க போ. சார், தூக்கமா? ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாக இருக்கீங்களோ? சரி, சாருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வரீங்களா? போகலாம். என்ன வேலை? வாங்க சொல்கிறேன். வாங்க சார். நீங்கள் வாங்க சார். தண்ணி வச்சு வேணுமா? பரவாயில்ல. சரி, வாங்க. அன்றைக்கி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியா ஃப்ளோவில்? என்ன சொன்னேன்? வேலையை நோக்கி போகிறது. வேலையை நோக்கி போகிறது. இன்றைக்கி அண்ணன் உனக்கு பெருசாக ஒன்று வச்சுருக்கேன். வா, நோக்கி போவோம். பெருசாவா? பெருசா மீன்ஸ் சுடன்னா? சுட மீன்ஸ் வேலை. நீ சொல்லு. சுட மீன்ஸ் வேலை. குட்டி பையா, வா அப்படியே நேரா வா. இப்போ கக்க நான் பூசேங். இதோ உன் பெரிய ஐயோ பெருசாக ஒரு வேலையும் இல்லையே, எப்படி சுத்தமாக இருக்கு. அப்பாடா. ரொம்ப சந்தோஷப்படாத. யூஸ்வலாக டாய்லெட் அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை சுத்தம் பண்ணுறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தியா? அதனால தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். சுத்தமாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்க செய்கிறத நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு நாள் ஒன்று இது பண்ண சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறிய, டெய்லி பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? செஞ்சுருவோமா? செஞ்சுட்டா போச்சு. காம்பினா மட்டும் பேசினா மட்டும் பத்தாது. போ, அங்கே போய் பார்த்தல அந்த கக்கூஸ் போய் சுத்தம் போ.
ஏய் தம்பி, இன்னும் எவ்வளோ நேரம்டா இருக்கும்? சீக்கிரம் வாடா. எங்கடா இவங்க யாரு? டேய், நான் பாக்கியம்மா மாரியம்மா கூட்டிட்டு வர சொன்னேன். இவங்க யாரு? அண்ணே இவங்க தானே அவங்க. நீங்களா அது? அங்கே தானே அது. அடடா, ரொம்ப அழகா இருக்கீங்களே. அப்படியே அழகா பண்ணிக்குவாங்க. மா, ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, இன்னைக்கு உங்க அனுபவம் இங்க எப்படி இருந்து? இதுதான் எனக்கு முதல் அனுபவம். இந்த மேக்கப்பு கூட நான் இங்கே வந்து தான் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லையா? வீட்டிலே தான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து தான் நான் மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன். சரிம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்துச்சி, என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. அம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இது வந்து ஏதோ நம்மளால் செய்ய முடிஞ்சது உங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். சரி, அடுத்தது உங்கள்கிட்ட என்ன கேட்கணுன்னு இருக்குன்னா, அதாவது பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள்கிட்ட நாங்கள் சுத்தம் பண்ணுறோம், நீங்களும் பார்த்துக்குங்களேன். அடுத்த தடவை டாய்லெட்டுக்கு போனீங்கன்னா சுத்தபத்தமாக பயன்படுத்துங்க, பொறுப்பாயிருங்க. இல்லை உங்கள் வீட்டு டாய்லெட்டுக்கு வந்து நாஸ்தி பண்ணிடுவேன். புரியுதா? அந்த சேவையை செய்கிறீங்க, அதுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. பொதுமக்களுக்கு சார்பாக நானும் ஒரு பொதுமக்கள் தான், பொறுப்பு இல்லாமல் டாய்லெட்டை பயன்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எங்களை பெருமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பஹா பஹா பஹா, என்னாச்சு? இல்லை, நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, ஆனால் அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதான் அதை பற்றி நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ கண்டுக்கணும்னு தோணுதில்ல? அதுவே ஒரு மாற்றம் தான். அதுதான் உதயமோட நோக்கமும், சல்யூட்டிங் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம். இது உதயம் சீசன் 5, சல்யூட்டிங் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். இந்த அனுபவத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம சமுதாயத்தில் க்ளீனர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு பங்கு இருக்கோ அதே பங்கு தான் நமக்கும் இருக்குது. அவங்க ஒரு கழிவறை சுத்தமாக வச்சுக்கிறதுல எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு தான் நமக்கும் இருக்குது. அதனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கழிவறைக்கு போகும்போது அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதன்படி பயன்படுத்திட்டு சுத்தமாகவே அதை விட்டுட்டு வரோம். ஏன்னா அதுதான் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறது. இஸ் த பே மினிமம். அதை நம்ம பண்ணால் தான் இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு ஆளுன்றதை குறைஞ்ச அளவுக்கு காட்டுறது அது மட்டும்தான். மேலும் இந்த மாதிரி வாலண்டியர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் ஒன்று தோணிருக்கு, இனிமேல் நம்மளும் இந்த மாதிரி வாலண்டியரிங் பண்ணோம், இந்த மாதிரி தொண்டுவழி சேவை செஞ்சால் தான் நமக்கும் ஒரு பொறுப்புணர்வும் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானும் அதை பண்ண போகிறேன், நீங்களும் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.